மிளகாய் வத்தல் பொடி அரைக்கிறதுக்கு காய வச்சாச்சு. இந்த மாதிரி வெயிலில் நல்லா இப்படி உடச்சா வந்து மொறுன்னு உடையிற மாதிரி காய வச்சுக்கணும். அப்போ தான் ரைஸ் மில் அரைக்கும்போது அந்த மிஷினில் ஒட்டாது, நம்மளுக்கு வந்து கண்டிஷன் கிடைக்கும். நம்ம எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோ அதே பொடி கிடைக்கும். இல்லைன்னா சரியாக காய வைக்கலைன்னா அந்த பொடி வந்து மிஷின்லேயே கொட்டிட்டு நம்மளுக்கு குறைஞ்சளவு தான் கிடைக்கும். நல்லா மொறுன்னு காய வச்சுக்கணும். அப்பப்போ வந்து வெயிலில் காய வைக்கும்போது பரப்பிட்டுருணும். இந்த மாதிரி சில்வர் தூக்கில் கொடுத்தோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணால் சில்வர் பாத்திரம் வந்து கொடுத்து அதில் வந்து மிளகாய் அள்ளி போட்டு அரைக்க கொடுத்துடலாம். மிளகாத்தில் வந்து கடையில் வாங்கி அப்படியே அரைக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த சணல் தூசி மாதிரி கிடைக்கும். அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்து தான் அரைக்க கொடுக்கணும். இது தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுன்னா வந்து எதுக்கும் ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம், குழம்பு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குற பொடியை விட நம்ம வீட்டில் வாங்கும்போது சுத்தமான பொருள் சாப்பிட்றவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால தான் வீட்டில் வந்து அரைக்கணும். தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன். இந்த மாதிரி தான் அரைப்பேன்.